விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். என்னப்பா ஜோசப் விஜய் ரேடியோ கிழிகிற மாதிரி கத்துற? இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. அச்சோ ராம்பார் கதை ஜோசப் விஜய் அப்படியே ஏதோ கிழிகிற மாதிரி கத்துறீங்க பாருங்க. வெறியா வருது எனக்கு. மக்கள் புரிஞ்சுப்பாங்க நிச்சயம். உங்கள் ரசிகர்கள் தான் பைத்தியமாட்டம் இருக்குங்க, அது தெரியுது. உடலும் உயிரும் போல உடலும் சதையும் போலங்கிற சக்தி சேனல்ங்கிறது எது எது உண்மைங்கிறத எடுத்து சொல்கிற சேனல். நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு தைரியம், ஒரு உண்மைகளை அறிந்து கொள்ளுதல், நகைச்சுவை மற்றும் பல விஷயங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் இங்கே வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து சேர்க்கறது. அனைத்து பெண்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாலேஜ், அறிவு வரும். அதனால் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு ஐப்புன்னு வரும், அதையும் தட்டி விடுங்க. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். என்னப்பா ஜோசப் விஜய் ரேடியோ கிழிகிற மாதிரி கத்துற? உனக்கும் ஸ்டாலினுக்கும், ஜோசப் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறியே. ஆமாம், போட்டி இல்லை, ஒத்துமைன்னா நான் சொல்லிட்டு வரேன். நீ வந்து அரசியலில் நடிக்க வந்துட்டு இருக்க, அவர் அரசியலில் நடிச்சுட்டே இருக்கார். அதுதான் 2 பேருக்கும் ஒத்துமை. அதுதான். நீ உன் நடிப்பு தொழிலை விட்டுவிட்டு அரசியலில் நடிக்க வர, அவர் அரசியலில் நடிச்சுட்டே இருக்கார் காலகாலமாக. என்ன இதில் உங்கள் 2 பேருக்கும் போட்டி எனக்கு புரியலையே. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். என்ன அச்சோ ராம்பார் கதை ஜோசப் விஜய் அப்படியே ஏதோ கிழிகிற மாதிரி கத்துறீங்க பாருங்க. வெறியா வருது எனக்கு. மக்கள் புரிஞ்சுப்பாங்க நிச்சயம். உங்கள் ரசிகர்கள் தான் பைத்தியமாட்டம் இருக்குங்க, அது தெரியுது. உடலும் உயிரும் போல உடலும் சதையும் போலங்கிறீங்களே. மறுபடியும் கேட்குறேன், கரூரில் சதையெல்லாம் மிதிப்பட்டு கடந்தது. அப்போ இந்த உடல் ஓடி தானே போச்சு. என்ன கதை விட்றீங்க? அப்படியே மறந்து பேசுகிறீங்க பாருங்கள். அதுதான் வெறியாக இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு டைரக்டர் வந்து, சார் உடலும் சதையும் போல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கத்துங்க அப்படிங்கிறம்போது அப்படியே உடலும் சதையும் போல அப்படின்னு கத்துறீங்க. ஆனால் செயலில் உனக்கு இல்லை. ஜோசப் விஜய், நீ அநியாயமாக பேசி உனக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் நீ பேசுகிற பேச்சு நடிப்புன்னு மக்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு போய் பதில் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு கூத்தாடிக்கெலாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. கருமம். சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டாக அப்பா பிளடி ஃபூலுங்கிற மாதிரி சொல்லணும்னு போல இருக்குது. சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டு எங்கே போச்சு? அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் போய் செத்தவங்க வீட்டில் போய் கேட்கணும், அவங்கள அரவணைச்சிக்கணுங்கிறதெல்லாம் போச்சு. காசு இல்லை, தூக்கி போட்டா. அப்போ எங்கே அந்த உடலும் சதையும் வந்தது? சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டாக அதெல்லாம் நீ பேசுறதுக்கு லாய்க்கே இல்லைப்பா. நான் கத்தணும் அப்படி. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. இங்கே பார்ப்பா, நான் ஒன்று அசிங்கமாக பேசிட போகிறேன். ஒன்று அசிங்கமாக பேசுனா மக்கள் அசிங்கமாக பேசுகிற மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. ஒன்று அசிங்கமாக பேசுனா உன் ஃபேன்ஸை அசிங்கமாக பேசுகிற மாதிரி தான். உன் ஃபேன்ஸுக்கும் உன்னையும் தான் அசிங்கமாக பேசுறது. ஏன் நீ 100 கோடி 200 கோடின்னு வச்சுட்டுருக்கேன், மக்களுக்கும் அதே 100 கோடி 200 கோடி இருக்கட்டும்னு கொடுக்குறியா? நீ என்ன கதை விட்றேன்? ஒன்று அசிங்கமாக பேசுனா எங்களை பேசுகிற மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. ஒன்று அசிங்கமாக தான் வருது. போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒன்று இன்னொன்று போட்டி
குடும்ப அரசியலுக்கு தான் சொல்லி டார்ச் லைட்டை ஒருத்தன் தூக்கி போட்டான். இப்போ அவங்க காலடியில் கிடக்கான். அது காலடியில் கிடக்கணும்னு சொல்லி தான் அது ஆரம்பிச்சதே. அதே மாதிரி பாவம் தலைவர் விஜயகாந்த் போயிட்டார். இப்போ பாருங்க, அந்த அரசு கட்சியே அவங்க காலடி கிட்ட போயிடுச்சு. இது மாதிரி கதை விடாதீங்க. நான் இங்கே விஜயகாந்தை சொல்லலை, அவங்க குடும்ப கட்சியை இப்போ சொல்கிறேன். இது மாதிரி கதை விடாதீங்க. நீங்களும் அவங்க காலடியிலேருந்து வந்தவங்க தான், இப்போ மறுபடியும் அவங்க காலடிக்கு போகிறீங்க. இதில் வந்து போட்டி, ஒன்று டிவி கேக்கு, இன்னொன்று டிஎம் கேக்குங்காதீங்க. 2 பேரும் ஒன்று தான். இதை அறியாதவர் தலையிலலாம் மண்ணு, வாயில் மண்ணு. ஆளப்பாரியா. நடிகன் விஜய் உங்களிடம் நடிப்பான். நடிகன் விஜய் உங்களிடம் நடிப்பான். நேற்று வரை தளபதி, இன்று மாறும் உங்கள் தலைவிதி. நேற்று வரை தளபதி, உங்களை மிதி என்று உங்கள் விதி மாறும். மிதி பட்டு சாவீர்கள். எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. இது எந்த எருமையும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், எங்களுக்கே தெரியும். எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்களிடம் யாரும் நடிக்க முடியாது. நடிகன்லாம் வந்து அரசியலில் நடித்தால் எங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். எங்கள் ஓட்டு கண்டிப்பாக ஊதும் சின்னத்திற்கு கிடையாது. எங்கள் ஓட்டு நடிப்பவர்களுக்கு கிடையாது. எங்கள் ஓட்டு அரசியல் பின்புலம் உள்ளவர்களுக்கே, அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கே உண்டு. யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். கண்டிப்பாக அரசியலில் நடிக்க வந்த உன்னையும் நம்பி ஏமாற மாட்டோம். இது நிஜம், கதையல்ல, நிஜம். இது உண்மை, மக்களின் மனதில் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மக்களுக்கு தெரியும் நீ ஒரு நாடக நடிகன் ஜோசப் விஜய் என்று. ஆகையால் உன்னையும் நம்பி ஏமாற மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. சேனல் உங்களுக்கு நல்லது தான் சொல்லுன்னு தெரியும். அதனால இந்த சேனல் வந்து எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவும் கிடையாது. ஆனால் பொய் சொல்கிறவங்கள உரித்து எடுக்கும். யார் பொய் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கங்கிறத உங்களுக்கு எடுத்துக்காட்டி சொல்லித்தரும். அவ்வளோதானே வழிய இது எந்த கட்சியும் சார்ந்தது அல்ல, எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல. இப்போ பாருங்கள், நம்மளை வந்து முட்டாளாக்கி உள்ள டார்ச் லைட்டோட ஒருத்தர் வந்து டிவியை உடைச்சார். இந்த குடும்ப அரசியலுக்கு எதிரி நான். இப்போ அவர் அங்கேயே போயிட்டார். அடுத்தது பாவம் அவ்வளோ வருடங்கள் 2005லேருந்து 21 வருஷம் கலைஞருக்கு எதிராகவே, டிஎம்கேக்கு எதிராகவே இருந்த விஜயகாந்த் அவர் மறைந்த பிறகு அவர்கள் குடும்பம் வந்து இப்போ மறுபடியும் டிஎம்கேயோடு சேர்றது. இதெல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து இது இப்படிலாம் இருக்கக்கூடாது, உங்களை நம்பி தீ குளித்தவங்களெலாம் என்னத்துக்கு ஆறுதுங்கிற மாதிரிலாம் ஒரு வசனம் வருது. அப்படி அவர் உண்மையாக நடந்துன்றதுக்கு அப்புறம் இவங்க இப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் எந்த கட்சியும் நம்பாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு பிடித்த இந்த பிரபலம் இல்லாத கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அப்படின்னா நம்மளுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, அதுலேயும் ஒரு பலன் உள்ளது. புரிஞ்சுக்கோங்க. நன்றி.